யுனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங், யூடிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்னா மெயின் ஃபோக்கஸ் என்னென்னா ப்ரெசன்டேஷன், ஆக்ஷன் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் அண்ட் என்கேஜ்மெண்ட். ஸோ எப்படி நம்ம அந்த குழந்தைங்களோட இதை தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது ப்ரெசன்டேஷன், இதுக்கு ஒரு சின்ன சார்ட் போட்டிருக்கேன், நான் அதையும் அவங்களுக்கு காட்டுறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது என்கேஜ்மெண்ட் அப்படின்னா ஒரு ஃப்ளெக்சிபிள் வே ஆஃப் லேர்னிங், அண்ட் ரெப்ரசன்டேஷன் ஒரு ஃப்ளெக்சிபிள் ஸ்டடி ரிசோர்ஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது. அது ஆக்ஷன் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன்னா ஃப்ளெக்சிபிள் அசஸ்மெண்ட். ஸோ நம்ம ப்ராப்பராக அவங்களுக்கு அந்த தேவையான எஃபெக்டிவான ப்ரெசன்டேஷன் கொடுத்தோமா, அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா, அதை அவங்களுக்கு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அவங்க நம்ம எந்த அப்ஜெக்டிவ்ஸ் வச்சோமோ அதை அடைஞ்சிட்டாங்களா அப்படிங்கெல்லாம் செக் பண்ணுறது தான் இந்த யூடிஎல் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த யூடிஎல் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பாத்வே மாதிரி சில நமக்கு ஹெல்ப் பண்ணுது. எப்படின்னா என்னென்ன பேரியர்ஸ்லாம் இருக்கும் குழந்தைங்க கற்றுக்கிறதுல, அதெல்லாம் நம்ம களைஞ்சிட்டு ப்ராப்பராக ஒரு பவர்ஃபுல்லான கரிக்குலம் அண்ட் ஃப்ளெக்சிபிள் ஃப்ரேம் ஒர்க், அது அவங்களோட க்ரியேட்டிவிட்டி, அந்த என்வாயர்மெண்ட்டே கம்ஃபர்டபுளாக அவங்களுக்கு உருவாக்கி பாடத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு இந்த யூடிஎல் அப்படிங்கிற இந்த சிஸ்டம் நமக்கு இல்லை ப்ராப்பராக நம்ம எந்த எப்படி இந்த கிளாஸுக்கு என்ன ப்ரமோட் பண்ணலாம், இந்த ஸ்டாண்டர்டுக்கு என்ன நம்ம சிலபஸில் வைக்கலாம் அப்படிங்கலாம் நம்மளால் அனலைஸ் பண்ணி இதில் கொண்டு வர முடியும்.